பொங்கல், இட்லி, பூரி, சப்பாத்தி, வடகறி, சட்னி, சாம்பார், பாதாம் பால். மேடம் யாருன்னு தெரியுதா? மேயர், சென்னை மாநகர மேயர். மேயர் வேலையை தவிர்த்து மிச்ச எல்லா வேலையும் பாக்குறாங்க. மேடம் பிரியா அவர்களே, நீங்க ஒரு மேயர்ன்றதை மறந்துபட்டு ஒரு ஹோட்டல் சப்ளையர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இப்போ முதலமைச்சரா இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு காலத்துல சென்னையின் மேயரா இருந்தாரு. அவர் இருந்த அந்த ஒரு பொசிஷன்ல தான் இப்போ நீங்க இருக்கீங்க. அவர் மேயரா இருக்கும்பொழுது என்னெல்லாம் பண்ணிருக்காரு. ஆனா நீங்க என்னெல்லாம் பண்றீங்க? உங்களுக்கு ஈக்குவலா லிப்ஸ்டிக் போட்டு வந்தாங்கன்னு சொல்லி உங்க கூட வேலை பார்க்கக்கூடிய ஒரு சக வேலையால டிரான்ஸ்பர் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ஈக்குவலா லிப்ஸ்டிக் போட்டதுனால, ஈக்குவாலிட்டி பேசக்கூடிய ஒரு கட்சியில இருந்துபுட்டு உங்களுக்கு ஈக்குவலா லிப்ஸ்டிக் போட்ட காரணத்தினால டிரான்ஸ்பர் பண்ணிருக்கீங்க. நீங்கெல்லாம் ஒரு மேயரா? நீங்கெல்லாம் ஒரு மேயரா? இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். இதுல என்னப்பா இருக்கு? மோடி கார்ல போறாரு, யாரோ ஒரு வெளிநாட்டுக்கார மோடியை உட்கார வச்சு காரை ஓட்டிக்கிட்டு போறான். இதெல்லாம் என்னப்பா பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி நீங்க நினைப்பீங்க. ஆக்சுவலா அதுல மிகப்பெரிய விஷயமே இருக்கு. மோடி அவர்களுக்கு கார் கதவை ஓபன் பண்ணி அவர் உட்கார வச்சு அவர் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய காரை ஓட்டிட்டு போற நபர், அந்த மனிதர் சாதாரண மனிதரே கிடையாது. இஸ்லாமிய மக்களின் நம்பிக்கையான கடைசி இறை தூதர் முகமது நபி இருக்கார் இல்லையா, அவருடைய நேரடியான 42வது வாரிசு தான் அவரு. எஸ், முகமது நபி அவர்களுடைய நேரடி வாரிசு, ஜோர்டான் நாட்டினுடைய முடி அரசர். அங்க இருக்கக்கூடிய புரோட்டோகால பிரேக் பண்ணி மோடி அவர்களை நேரடியா வந்து பர்சனலா ரிசீவ் பண்ணி அழைச்சிட்டு போறாரு. இந்த வீடியோ தான் இப்போ டாக் ஆஃப் த குளோபலாவே இருக்கு. நம்ம பாரத தேசத்துல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் யாருமே ஒரிஜினல் இஸ்லாமியர்கள் கிடையாது. இவங்க எல்லாருமே மதம் மாறிய இஸ்லாமியர்கள் தான். அப்படிப்பட்ட இவர்கள் மோடி அவர்களை பார்த்து, பாஜகவை பார்த்து என்ன சொல்றாங்க? மோடி இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர், பாஜக இஸ்லாமிய மதத்துக்கு எதிரான கட்சி அப்படின்ற மாதிரிதான் இப்ப வரைக்கும் பிரபகண்டா பண்ணிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. டே முக்கா பைத்தியங்களா, முகமது நபி அவர்களுடைய நேரடி வாரிசு நம்முடைய பாரத பிரதமருக்கு தரக்கூடிய மரியாதையை பாருங்கடா. ஏதோ இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஒரிஜினல் முஸ்லிம்கள் மாதிரி என்னெல்லாம் சீன் போடுறானுங்க. வந்தே மாதிரம் சொல்ல மாட்டோம், தேசிய கீதத்துக்கு எழுந்து நிக்க மாட்டோம், இந்த நாட்டுக்கு மரியாதை தர மாட்டோம்னு என்னென்னலாம் சொல்றாங்க. பார்லிமெண்ட்ல நின்னுகிட்டு சொல்றாங்க. ஆனா ஒரிஜினல் இஸ்லாமியர்கள், ஒரிஜினல் முஸ்லிம்கள் அவங்க நாட்டுல நம்முடைய தேசிய கீதத்தை பாடுறாங்க, வந்தே மாதரம் அந்த பாடலை பாடுறாங்க. மோடி அவர்கள் அங்க போயிருக்கும் பொழுது இது எல்லாமே அங்க நடந்திருக்கு. டேய், நீங்களா ஒரிஜினலே கிடையாதுடா, நீங்க எல்லாருமே கன்வெர்டட் தான்டா. ஒரு காலத்துல நீங்க எல்லாருமே ஹிந்துக்களா தான்டா இருந்திருக்கீங்க. முகலாய திருடர்கள் நம்ம நாட்டுக்கு திருட வந்திருக்கும் பொழுது அவங்களுடைய மதத்தை பரப்பணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட கேடுகட்ட வேலைகளை பார்த்தாங்க. அதுல ஒரு வேலை தான் உயிர் பயத்தை காட்டி மதம் மாத்தினது, வாழை காட்டி மதம் மாத்தினது. அப்படிதான் நீங்க எல்லாருமே மதம் மாறி இருக்கீங்க. இப்ப ரீசெண்டா மதம் மாறினவங்களை நான் சொல்லலைங்க, முகலாய காலத்துல அவனுங்க காலத்துல மதம் மாறி இருப்பாங்க இல்லையா, அவங்கள சொல்றேன். நாங்களும் அந்த காலத்துல இருந்தே இஸ்லாமியர்கள், நாங்களும் அந்த காலத்துல இருந்தே முஸ்லிம்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்கள சொல்றேன். ஒரிஜினல் இஸ்லாமியர்கள் கூட அங்க அவ்வளவு அமைதியா இருக்காங்க. நம்முடைய பாரத தேசத்திற்கும் மோடி அவர்களுக்கும் அவ்வளவு மரியாதை தராங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய கன்வெர்டட் முஸ்லிம்ஸ், மதம் மாறிய முஸ்லிம்கள், அவங்க பண்ற அட்டகாசம் அட்டுழியம் தான் தாங்க முடியல. இன்ஃபேக்ட் முகமது நபி அவர்களுடைய நேரடி வாரிசுகள் இப்போ வரைக்கும் இருக்காங்க இல்லையா, அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் யாரும் இந்த ஹிஜாப் இது மாதிரியான விஷயங்கள் போடுறதே கிடையாது. அவங்களே எவால்வ் ஆயிட்டாங்க. அவங்களே உலக போக்கிற்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை முறையையும் மாத்திக்கிட்டாங்க. ஆனா இவங்க இன்னமும் வகாபிசம், அந்த இசம் இந்த இசம்னு பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காங்க. இஸ்லாம் மதத்தை தோற்றுவித்த குடும்பம் இப்போ வரைக்கும் இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கை முறை வேற மாதிரி இருக்கு. ஆனா வகாபிசத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய இஸ்லாமியர்கள் இங்க உட்கார்ந்துகிட்டு பண்ற வேலைகள் இருக்கே கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஏழமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்டு ஜெய் ஸ்ரீராம். நம்ம நாட்டுல MGNREGA அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ட் இருக்கு. அது என்னப்பா இது MGNREGA அப்படின்ற மாதிரி நீங்க கேட்பீங்க. அது ஒண்ணு இல்லைங்க, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி. அதாவது நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கொடுக்கணும். அது வெறும் வாய் வார்த்தையா இல்லாம அதை செயல்படுத்தி காட்டணும் அப்படின்றதுதான். ஆக்சுவலா இப்படிப்பட்ட ஒரு சட்டம் நம்ம நாட்டுல இருக்குங்க. இந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது உத்தரவாதத்துடன் அரசு கொடுக்கணும் அப்படின்றது சட்டமாவே இருக்கு. 1991 PM நரசிம்மராவ் அவர்கள் இருக்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா மூலை முடக்குகளிலும் இந்த ஒரு திட்டமானது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி முதல் தடவையாக அவரு தான் கொண்டு வந்தாரு.
சமீப காலத்துல இந்தியாவின் இருண்ட காலம் அப்படிங்கிறது 2004 இருந்து 2014 வரைக்கும் காங்கிரஸுடைய ஆட்சி காலம் இருந்தது இல்லையா? அதுதான். அந்த நேரத்துல எங்க பார்த்தாலும் ஊழல், எங்க பார்த்தாலும் தீவிரவாத தாக்குதல், இந்த நாட்டுடைய வளர்ச்சி அப்படின்றது கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் அந்த காலகட்டத்துல இருந்ததே இல்லை. அதனாலதான் அந்த குறிப்பிட்ட காலத்தை, காங்கிரஸுடைய ஆட்சி காலகட்டத்தை இருண்ட காலம்னு சொல்றோம். நீங்க 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்றத ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கூட பாத்தீங்கன்னா MGNREGA, அதாவது இந்த மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டின்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கு கீழே தான் வருது. அந்த காலகட்டத்துல இந்த ஆட்சியாளர்கள் இவங்க எல்லாம் என்ன பண்ணிருந்தாங்க, போலியான அக்கௌண்ட்டுகளை ஓபன் பண்ணி இவங்க எல்லாம் வேலை பாக்குறாங்க, இவங்களுக்கு நாம சம்பளத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போலி கணக்குகளை ஓபன் பண்ணி மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ஏழை மக்களுக்காக கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பணத்தை ஆட்டையை போட்டிருக்காங்க, திருடி இருக்காங்க. 2013ஆம் ஆண்டு CAG அறிக்கை எப்படி இவங்க திட்டம் போட்டு இதுல இருந்து காசா கொள்ள அடிச்சிருக்காங்க அப்படின்றத விலாவரியா அறிக்கையாவே சப்மிட் பண்ணிருந்தாங்க. அண்ட் புகாராவும் கொடுத்திருந்தாங்க. உத்தரப்பிரதேசத்துல கிட்டத்தட்ட 7 மாவட்டங்கள் முழுவதும் இத மாதிரியான நிதி மோசடிகள் நடந்திருக்கு. CBI இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையும் ஆரம்பிச்சாங்க. அந்த விசாரணையானது போயிட்டே தான் இருக்கு. மத்திய அரசு ஏழைகளுக்காக பணம் கொடுக்கறாங்க. பட் அந்த பணமானது ஏழைகளுக்கு போய் சேர்றது கிடையாது, புரோக்கர்களுக்கு, இடைத்தரகர்களுக்கு, அவங்களுக்கு தான் போய் சேருது. ராஜீவ்காந்தியுடைய ஒரு கோட் ஆனது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதாவது மத்திய அரசு ₹1 அப்படின்ற மாதிரி ஏழை மக்களுக்கு கொடுத்தாங்கன்னா அது கடைசியில அந்த ஏழை மக்களுக்கு எப்படி போய் சேரும்னா வெறும் 15 பைசா தான். நாம ₹1 கொடுத்தா ஏழை மக்கள் கையில போய் சேர்றது என்னவோ 15 பைசா தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்படிதான் நம்முடைய சிஸ்டமே இருக்கு அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருந்தாரு. அப்ப நீங்களே பாத்துக்கோங்க, காங்கிரஸுடைய ஆட்சி காலகட்டம் எப்பேற்பட்ட கேடுகட்ட ஆட்சி காலகட்டமா இருக்கும்னு நீங்களே பாத்துக்கோங்க. அந்த கட்சியுடைய தலைவர் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவரே இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. UPA ஆட்சி காலகட்டத்துல திட்டம்லாம் சும்மா சோக்கா போடுவாங்க. பட் அந்த திட்டமானது நடைமுறைக்கு வரவே வராது, அவங்களால செயல்படுத்தவே முடியாது. வெறும் வாய் வார்த்தையில மட்டும்தான் அந்த திட்டத்தை ஆஹா ஓஹோன்னு பேசுவாங்க. பட் அதை பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ணவே மாட்டாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப தமிழகத்துல திமுகவுடைய ஆட்சி எப்படி இருக்கு, எவ்வளவு மோசமா இருக்கு. இவங்க ரோடு ஒழுங்கா போடுறாங்களா சொல்லுங்க? இவங்க ஒழுங்கா ரோடு போடுறாங்களா? பிரிட்ஜ் ஒழுங்கா கட்டுறாங்களா? அடிச்சு 5 நிமிஷம் மழை பெஞ்சா கட்டின பிரிட்ஜ் அப்படியே போயிடுது, இடிஞ்சு விழுந்து அடிச்சுன்னு போயிடுது. இவங்க சிமெண்ட், ஜல்லி, கல்லு, அப்புறம் இந்த கம்பி இதெல்லாம் வச்சு பிரிட்ஜை கட்டுறாங்களா, இல்லைன்னா வெறும் அட்டைகளை பேப்பர்களை வச்சு கட்டுறாங்களான்னு தெரியல. ஏன்னா 5 நிமிஷம் மழை பெஞ்சதுக்கே அந்த ஒட்டுமொத்த பிரிட்ஜும் கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துருச்சு. இப்படிப்பட்ட நிலைமை தான் UPA ஆட்சி காலகட்டத்துல நாடு முழுக்க இருந்தது. இதெல்லாம் போதாதுன்னு பணவீக்கம் வேற, இன்ஃபிளேஷன், டாக்ஸ் வேற. உங்க கையில காசு இருக்கும், பட் அந்த காசுக்கு மதிப்பே இருக்காது. நீங்க வச்சிருடைய காசு வச்சுக்கிட்டு, அவ்வளவு காசு வச்சுட்டு உங்களால அதுக்கு பெருமான அளவு பொருட்களை வாங்கவே முடியாது. காங்கிரஸுடைய சாதனைகள்ல இதுவும் ஒண்ணு, இதுவும் முக்கியமானது ஒண்ணு. 8.2 இருந்து 12% வரைக்கும் டபுள் டிஜிட்ல இன்ஃபிளேஷன் ஆனது இருந்திருக்கு. பட் நம்முடைய மோடிஜி இந்த நாட்டுடைய பிரதமரா ஆனதுக்கு அப்புறமா இந்த சிச்சுவேஷனை தலைகீழ மாத்திருக்காரு. ஒரு சில முக்கியமான மாற்றங்கள் அதை பத்தி மட்டும் இப்ப சொல்றேன். டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த நம்முடைய பாரத பிரதமர் கொண்டு வந்திருந்தாரு. டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறமா ஊழல் இந்த ஊழலை பெருமளவு தடுக்கப்பட்டிருக்கு. ஜன்தன் ஆதார் மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் கூட இணைக்கப்பட்டிருக்கு. இதனால மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே நேரடியா உங்களை வந்து சேர்ந்துரும். நடுவுல இருக்கக்கூடிய அந்த புரோக்கர்கள், இடைத்தரகர்கள் இவங்க யாருமே இப்போ இருக்க மாட்டாங்க. அவங்க கைக்கு காசும் போகாது. 6000 ரூபாய் மத்திய அரசு விவசாயிகளுக்கு கொடுக்க விரும்புறாங்கன்னா அந்த 6000 ரூபாயில ₹1 கூட, ஒரு பைசா கூட கம்மி இல்லாம யார் கையிலுமே போகாம நேரடியா அந்த விவசாயிகளுக்கு போய் சேர்ற மாதிரியான ஒரு விஷயத்த நம்முடைய பாரத பிரதமர் பண்ணி காமிச்சிருக்காரு. அதே மாதிரி கோஸ்ட் அக்கவுண்ட், ஏகப்பட்ட கோஸ்ட் அக்கவுண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே கோஸ்ட் அக்கவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரேஷன் கார்டு மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா 7 லட்சத்துக்கும் மேல, தமிழகத்துல மட்டும் 7 லட்சத்துக்கும் மேல போலி அடையாள அட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த ரேஷன் அட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது எல்லாமே டிஜிட்டலால தான் முடிஞ்சது. எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆனதுனால எவெல்லாம் போலி அட்டைகள் வச்சிருக்கா அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. டிஜிட்டல் இந்தியா வந்ததுக்கு அப்புறமா அதிகமா பயனடைஞ்சது யாருன்னா ஏழை எளிய மக்கள் தான். ஏன்னா அரசு கொடுக்கக்கூடிய அந்த நிதி உதவிகள் அது எல்லாமே எந்த ஒரு புரோக்கர்கள் குறுக்கீடு இல்லாம நேரடியா மக்களை போய் சென்றடைஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் டிஜிட்டல் இந்தியா மட்டும்தான். வெறும் நீங்க இது மாதிரியான விஷயத்துல மட்டும்தான் டிஜிட்டல் யூஸ் ஆகுதா அப்படின்ற மாதிரிலாம் நினைக்க கூடாது. எல்லா இடங்களிலும், எல்லா டிபார்ட்மெண்ட்களிலும் டிஜிட்டல் அப்படின்றது இப்போ பிரதானமா இருக்கு.
முக்கியமா இந்த ஆறு, ஏரி, குளம் இதெல்லாம் பாதுகாக்கணும், நீர்நிலைகளை பாதுகாக்கணும், விவசாயத்தை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்திலுமே டிஜிட்டலை நாம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதன் மூலியமாக நம்முடைய கனிம வளங்கள், இயற்கை வளங்கள் இது எல்லாமே பாதுகாக்கப்படுது. மிஷன் அமிர்த சரோவர் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தின் நோக்கம் என்னன்னா, நம்ம ஊர்ல, நம்ம மாவட்டங்கள்ல, நம்மளுடைய மாநிலங்கள்ல ஏகப்பட்ட நீர்நிலைகள் இருக்கும். அந்த காலகட்டத்துல நம்முடைய அரசர்கள் ஏகப்பட்ட நீர்நிலைகளை ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க, இருந்தது. பட் அது காலப்போக்கில் மக்கள் தொகை அதிகரிச்சதுனால அந்த நீர்நிலைகள் எல்லாமே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அந்த இடங்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சு நீர்நிலைகளை நம்மளால மீட்க முடியுமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இப்போ போயிட்டு இருக்கு. நிறைய நீர்நிலைகளை இப்போ மீட்டெடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த நிலத்தடி நீர் இருக்கு இல்லையா, அந்த நிலத்தடி நீரை பாதுகாக்கணும் மற்றும் அதை அதிகப்படுத்தணும். இதுதான் இந்த திட்டத்தின் நோக்கமாகவும் இருக்கு. ஓகே, இப்போ நம்முடைய பாரதத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். பிரதமர் மோடி பேசுறத நீங்க கவனமா பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் அடிக்கடி விக்சித் பாரத் அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. ரொம்ப நாட்களாக விக்சித் பாரத் குறித்து அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. எஸ், அதுதான் ஃபியூச்சர், அதுதான் எதிர்காலம். விக்சித் பாரத் என்ற ஒரு விஷயம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா, அது குறித்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எதிர்கட்சிகள் தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, இது ஜஸ்ட் பெயர் மாற்றம் மட்டும்தான். இந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்கு இல்லையா, அதற்கு பதிலாக இவரு இந்த விக்சித் பாரத்னு வச்சிருக்காரு. இதால பெருசா எந்த ஒரு யூஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இந்த எதிர்கட்சிகள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் இது வெறும் பெயர் மாற்றம் மட்டும் கிடையாது, நாட்டினுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் கூட. ஓகேங்களா, ஒட்டுமொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுமே இது மாத்திர மாதிரியான விஷயங்கள் தான் பண்ண போகுது. அப்படிதான் இந்த திட்டத்திலும் ஏகப்பட்ட விஷயங்கள் ஆடும் பண்ணிருக்காங்க. காங்கிரஸோட ஆட்சி காலகட்டத்துல இருந்த அந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்கு இல்லையா, அத மாதிரி எல்லாம் இது கிடையாது. இது டோட்டலா வேற. என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த திட்டத்தின் கீழே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்த இப்ப நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி 100 நாள் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் அந்த வேலைக்கு 100 நாள் வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் இப்ப அந்த 100 நாள் என்பது 125 நாட்களாக அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. ஆக்சுவலா இந்த யூபிஏ கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டத்தை ஒரு சில இடங்களை மட்டும்தான் வச்சிருந்தாங்க. அதுவும் அது கண்டினியூவா வேலை பார்த்ததா அப்படின்றது கூட நமக்கு தெரியாது. பட் இப்போ இந்த என்டிஏ கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குன்னா, இந்த விஷயங்களை, இந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்த விரிவுபடுத்தியிருக்காங்க. பல இடங்களுக்கு கொண்டு போயிருக்காங்க. பலர் அதுல பயனடையும் செய்யறாங்க. அண்டு சம்பளம் விஷயத்துல பாத்தீங்கன்னா, இந்த 100 நாள் வேலை திட்டத்துல 15 நாட்களுக்கு ஒரு முறை தான் சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அந்த ஒரு விஷயத்தை இப்ப மாத்தி வார வாரம் சம்பளம் தர மாதிரி மாத்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், யூபிஏ ஆட்சி காலகட்டத்துல இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு கீழே யாராச்சும் வேலைக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு ஒழுங்கான சம்பளமும் வராது. ஒரு சில அதிகாரிகள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அங்க ஆட்களே இருக்க மாட்டாங்க, வேலைக்கு ஆட்களே இருக்க மாட்டாங்க. பட் அங்க அவங்களா வேலை பார்க்கறாங்கன்னு சொல்லி போலி கணக்குகள் எழுதி அந்த காசெல்லாம் ஆட்டைய போட்டாங்க. இப்போ அது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் எல்லாருடைய போன் நம்பரும் இதுல இணைக்கப்பட்டிருக்கு, எல்லாருடைய பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸும் இதுல இணைக்கப்பட்டிருக்கு. இடைத்தரகர்கள் வந்து உங்களுக்கு காசு தருவாங்க, அந்த சம்பளம் தருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இப்போ ஒண்ணுமே கிடையாது. டைரக்டா கவர்மெண்டே அங்க வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு காசை டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க. சோ அப்போ இவங்க எல்லாம் ஏமாத்திட்டு இருந்தாங்க இல்லையா, அது மாதிரிலாம் இப்ப ஏமாத்த முடியாது, ஏமாத்துறதும் கிடையாது. இப்போ அந்த மக்கள், வேலை பார்க்கக்கூடிய மக்கள், உண்மையா வேலை பார்க்கக்கூடிய மக்கள் அந்த ஒரு பயனை அடைய ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க இந்த திட்டத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லேயர்லுமே ஏகப்பட்ட சேஞ்சஸ்கள் பண்ணப்பட்டிருக்கு. அந்த நேரத்துல யூபிஏ இது மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், இது மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வர போறோம், இப்படிப்பட்ட திட்டங்கள் நாங்க மக்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வெறும் சொல்லுவாங்க. பட் அவங்க பிராக்டிகலா நடைமுறைப்படுத்தவே இல்லை. அதுக்கான ஸ்டெப்ஸும் அவங்க எடுக்கவே இல்லை. அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மட்டும் கிடையாது, அந்த ஆட்சியாளர்களும் அப்படிதான் இருந்தாங்க. ஊழல் பேர் வழிகளாக தான் இருந்தாங்க. அதனாலதான் அவங்களால சொல்ல முடிஞ்ச விஷயங்கள் எதுவுமே செயல்படுத்த முடியல. பட் பாரத பிரதமர் அப்படிப்பட்ட சிச்சுவேஷனை ஃபுல்லா மாத்தி இவர் சொன்னதும் செய்யறாரு, சொல்லாத பல விஷயங்களும் செஞ்சுட்டு வராரு. ஃபைனலா இந்த MGNREGA, அதாவது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் இருக்கு இல்லையா, இந்த மசோதா மூலியமாக நம்முடைய பாரத மக்கள் ஏகப்பட்ட மாற்றங்களை பார்க்க போறாங்க. ஆல்ரெடி பார்த்துட்டும் இருக்காங்க. தொடர்ந்து தோல்வியடைந்த திட்டங்களை மட்டும்தான் இந்த காங்கிரஸ் அரசு கொடுத்துட்டு இருந்தது. பட் இப்போ அதை எல்லாத்தையுமே பட்டி டிங்கரிங் பார்த்து நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவு சக்சஸ்ஃபுல் ரேட்டை நம்முடைய பாரத பிரதமர் காமிச்சிருக்காரு. இந்த நாட்டுல கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு தேவையான நிதி உதவி, அவங்களுக்கு தேவையான நிவாரணங்கள், அது எல்லாத்தையுமே இவரால இப்போ ஈஸியா கொடுக்க முடியுது. காலம் தாழ்த்தாம அவங்களுக்கு எப்போ அது தேவையோ அந்த நொடி, அந்த க்ஷணம் கொடுக்க முடியுது.
பாரத பிரதமராக மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் இவ்வளவு மாற்றங்கள் நம்ம நாட்டுல நடந்திருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய விவசாய மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேன்மையடைய வைக்கிறதுக்கு, அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் வந்திருக்கு. இதுக்கு காரணம் பிரதமர் மோடி மட்டும்தான், பாஜக மட்டும்தான், வேற எவனுமே கிடையாது. வந்தே